இந்த நாளிலே ஏசப்பா நமக்கு தருகிற வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நல்ல அடிக்கடி வாசித்த வசனம் தான். ஆண்டவர் இந்த நாளில நமக்கு தருகிற வார்த்தை அதுதான். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். இந்த சங்கீதம் 6வது அதிகாரத்தை குறித்து நாம் பார்க்கும்போது தாவீதினுடைய சங்கீதம் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது இந்த வார்த்தைகள் அவர் எவ்வளவு ஒரு வேதனையின் மத்தியிலே, ஒரு பாடுகளின் மத்தியிலே அவர் கடந்து செல்லும் போது இந்த வார்த்தையை அவர் சொல்லி இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த அதிகாரத்தை நாம் எடுத்து முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது நாம் அவருடைய வேதனைகள், அவருடைய அங்கலாய்ப்புகள், அவருடைய புலம்பல்களை நாம் அறிந்து கொள்ளலாம். பாருங்க, தாவீதின் சூழ்நிலைமைகள் என்ன மாதிரியான அவர் சூழ்நிலைமைகளை அவர் கடந்து சென்றார் என்பதை இந்த சங்கீதத்துல அழகாக தாவீது சொல்லியிருக்கிறார். முதலாவதாக வியாகுலப்பட்டார். பாருங்க, அவர் சொல்றாரு, முதல்ல உங்களுடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உங்களுடைய உக்கிரத்துல என்னை தண்டியாதையும், என் மேல் இரக்கமாயிரு கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது என்று தாவீது சொல்கிறார். முதலாவதாக வியாகுலப்படுகிற ஒரு சூழ்நிலைமையின் வழியாய் தாவீது கடந்து சென்றார். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த வார்த்தை யாரோடு பேசுகிறார் என்று தெரியல. ஒருவேளை கண்ணீரின் அனுபவங்கள், வியாகுலத்தின் பாதைகளின் வழியாய் ஒருவேளை நீங்க கடந்து செல்லலாம். இந்த தாவீது பாருங்க, வியாகுலப்பட்டார். அவர் சொல்றாரு, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது என்று சொல்லி தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலைமையின் வழியில இந்த தாவீது இப்பேற்பட்ட சூழ்நிலைமைகளின் வழியாய் கடந்து சென்றாலும் அந்த சூழ்நிலைமைகளின் மத்தியிலே ஆண்டவர் மேல் இருந்த அவனுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக அவருடைய சூழ்நிலைமைகள் மிகவும் கொடிதானதாய் காணப்பட்டது. வியாகுலப்படுகிற ஒரு நிலைமைக்குள்ளாய் அவர் தள்ளப்பட்டார். அடுத்து பாருங்க, அந்த 6வது வசனத்துல நாம் பார்க்கும்போது, என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் என்று சொல்லி, பெருமூச்சு, ஒரு பெருமூச்சு எப்ப வரும்? ரொம்ப ஒரு வேதனையின் பாதையிலே, துக்கத்தின் பாதையிலே அப்படியே இருக்கும்போதுதான் நமக்கு பெருமூச்சு வரும். பிரியமானவர்களே, தாவீது சொல்லுகிறார், என் பெருமூச்சினால் நான் இழைத்து போனேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, கண்ணீரால் என் படுக்கையை நனைக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். முழுவதும் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். மூன்றாவதாக, அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் கூட இத்தகையதான அனுபவங்களின் வழியாய் ஒருவேளை நம்ம கடந்து செல்கிறவர்களாய் இருக்கலாம். இந்த காலை வேளையிலே பாருங்க, தாவீதும் அவருடைய சூழ்நிலைமையை பார்க்கும்போது மிகவும் ஒரு வேதனையான சூழல். என்ன சூழ்நிலைமையில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டது என்று இதுல சொல்லப்படல. ஆனாலும் அவர் கடந்து சென்ற பாதையின் நிமித்தமாய் அவர் பட்ட வேதனைகளை இந்த அதிகாரத்திலே அழகாக எழுதி வைத்திருக்கிறார். கண்ணீரால் என் படுக்கை, அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்விலும் துக்கங்கள், துயரங்கள் ஏற்படும் போது கண்ணீரினால் நம்முடைய படுக்கையை நனைக்கிற அனுபவம், ஈரமாக்குகிற அனுபவம், கட்டிலை நனைக்கிற அனுபவம் ஒருவேளை நம்முடைய வாழ்வில இருக்கலாம். பிரியமானவர்களே, காலை வேளையில அந்த அனுபவங்களின் மத்தியிலே நம்ம ஆண்டவரை எப்படி தேட வேண்டும் என்பதை தாவீதுடைய சங்கீதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்க, அடுத்ததாக 7வது வசனத்திலே பார்க்கும்போது, துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. துயரப்பட்டார். குழி விழுந்து போகிற அனுபவம். எப்போ குழி விழும்? ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல, துயரம், துக்கம், பாடு, தூக்கம் வராததுனால என் கண்கள் குழி விழுந்து போயிடுச்சு. பாருங்க, மங்கி போயிடுச்சு. சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் மங்கி போயிடுச்சு. சத்துருக்கள் பேசுகிற காரியங்கள், அவர்கள் என்னை பார்த்து சொல்லுவோம், தேவன் எங்கே என்று பிரஜாதிகள் சொல்லுகிறதுனால எனக்கு அது மிகவும் வேதனையா இருக்கிறது என்று சங்கீதம் 42ல தாவீது சொல்லி இருக்கிற நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அதிகாரம் 42ல, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் என்னை பார்த்து சொல்லுகிறபடினாலே கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 42ல. அன்பான தேவ பிள்ளையே, இப்படிப்பட்டதான அனுபவங்களின் வழியா இந்த காலை வேளையில கடந்து செல்கிறீர்களா? வியாகுலப்படுகிற சூழ்நிலைகள், பெருமூச்சினால் இழைத்து போகிற அனுபவங்கள், கண்ணீரினால் படுக்கை ஈரமாக்குகிற அனுபவங்கள்,
துயரத்தினால் கண்கள் குழி விழுந்து போகிற ஒரு அனுபவங்களின் வழியாய் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, தாவீது இத்தகைய சூழ்நிலைமையின் வழியாய் அவர் கடந்து சென்றாலும் அந்த சூழ்நிலைமையின் மத்தியிலே தாவீதுக்கு இருந்த நம்பிக்கை எப்படி இருந்தது என்பதை தான் இந்த காலை வேளையிலே பார்க்க போகிறோம். பாருங்க, முதலாவதாக தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். இவ்வளவு நேரம் சொல்றாரு, எல்லா என் வாழ்வுல இவ்வளவு பிரச்சனைகள் சூழ்நிலைமைகளின் வழியா நான் கடந்து செல்கிறேன். ஆனா என்னுடைய ஜெபம் என் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் எட்டப்பட்டிருக்கிறது என்று ஒரு நம்பிக்கை. இந்த சூழ்நிலைமையின் மத்தியிலே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இந்த சூழ்நிலைமை என்னை எதுவும் செய்யாது. இந்த சூழ்நிலைமையை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார். அந்த ஆண்டவர் மேல் என்னுடைய நம்பிக்கையை நான் வைத்திருக்கிறபடியினால அவர் என் சத்தத்தை கேட்டார், என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி தாவீது 8வது வசனத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளையே, சத்துரு வெட்கப்பட்டு போணுமா? நமக்கு மனிதர்கள் போராளிகள் அல்ல. நம்மளோடு போராடுகிறவர்கள் மனிதர்கள் அல்ல. சத்துரு அந்த மனிதனை இயக்கி நம்மை போராட வைக்கிறான். பிரியமானவர்களே, இந்த சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கணும். நம்ம ஏற்கனவே தியானித்தோம். இந்த சத்துரு பிசாசுக்கு எதிர்த்து நின்னுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யணும். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். தாவீது சொல்ற விசுவாச வார்த்தை, நம்பிக்கையின் வார்த்தையை அவர் சொல்லுகிற இவ்வளவு இக்கட்டான சூழல் மத்தியிலோ கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி அவர் விசுவாச வார்த்தையை சொல்லுகிறார். அடுத்ததாக இந்த நாளைக்குரிய வேத வார்த்தையில கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார். பாருங்க, என் விண்ணப்பம் என் ஆண்டவர் சமூகத்துல நான் வச்சுட்டு அவர் கேட்டார். அவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவின் வலது பாரசத்துல இருந்து எப்போது நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் என்று ரோமர்ல வாசிக்கிறோம் அல்லவா? அந்த தெய்வம் என் விண்ணப்பத்தை கேட்டார். மூன்றாவதாக கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்கிற நம்பிக்கை. இவ்வளவு ஒரு போராட்டத்தின் சூழ்நிலையிலும் நம்பிக்கையின் வார்த்தை அவர் அறிக்கை செய்கிறார். நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். அடுத்து 4வதாக அவர் சொல்லுகிறார் பாருங்க, அடுத்து என் பகைஞர் எல்லாரும் வெட்கி கலங்கி போகத்தக்கதாய், அவர்கள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாய் என் ஆண்டவர் என் தலையை உயர்த்துவார் என்று நம்பிக்கையோடு அறிக்கை செய்கிறது. அன்பான தெய்வ பிள்ளையே, சூழ்நிலைமைகளின் மத்தியிலே, கட்டான சூழ்நிலைமையின் மத்தியிலே நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? காலை வேளையில சற்று யோசித்து பார்ப்போமா பிரியமானவர்களே? பாருங்க, நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளின் வழியா ஒருவேளை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். வியாகுலப்படுகிற அனுபவம், பெருமூச்சினால் இழைத்து போகிற அனுபவங்கள், கண்ணீரினால் படுக்கை ஈரமாக்குகிற அனுபவங்கள், துயரத்தினால் கண்கள் குழி விழுந்து போகத்தக்கதா ஏற்படுகிற அனுபவங்கள், ஒருவேளை சூழ்நிலைமைகள் இப்படி நமக்காய் காணப்படலாம், விரோதமா இருக்கலாம். சூழ்நிலைமைகள் எங்க பார்த்தாலும் இது எப்படி நடக்கும் என்கிற ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்குள்ளாய் ஒருவேளை கடந்து செல்லலாம். ஆனா அந்த சூழ்நிலைமை மத்தியிலே என் ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார், என் ஆண்டவர் மேல் நான் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன், இடத்துல நான் ஜெபித்திருக்கிறேன், அவரிடத்துல என்னுடைய காரியங்களை நான் தெரிவித்திருக்கிறேன். அவர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டா, அவர் என் விண்ணப்பத்தை கேட்டா, அவர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வா. என் பகைஞர் எல்லாரும் வெட்கி கலங்கத்தக்கதா என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிறோமா? அல்லது என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் என்று சொல்லி எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லி நம்மை நாமே வேதனைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? இந்த காலை வேளையில சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. நமக்கு தாவீது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாய் காணப்படுகிறார். அவருடைய சங்கீதங்களுடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஏசப்பாவோட சமூகத்துல நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிற இந்த வார்த்தை, ஒருவேளை நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்டதான அனுபவங்கள் இருக்குமே, ஆனால் இந்த காலை வேளையிலே ஏசப்பாவோட சமூகத்துல ஜெபித்த ஆண்டவரே, இந்த சூழ்நிலைமைகளின் மத்தியிலே ஏசப்பா மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை நான் உறுதிப்படுத்தணும்னு சொல்லி இந்த காலை வேளையில கேட்போமா? நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம